உன்னதமான தேவனுடைய நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற நாகர்கோயில் பரிசுத்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அடியானுடைய அன்பு வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, நான் இருக்கிற திருச்சி பட்டணத்தினுடைய அனைத்து சகோதர சகோதரி அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே கூறிக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான இரக்கம், தயவு, உன்னதமான தேவனுடைய சத்தியங்களை உங்களை மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக வெகு நாட்களுக்கு பின்பதாக தேவன் அடியானுக்கு பாராட்ட இந்த மட்டில்லாத கிருபைகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு, அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு அன்பு வாழ்த்துகள் அளிக்கும்படியாக சொன்ன அன்புக்குரிய சகோதரர் டேவிட், சகோதரர் லாசர் மற்றும் சகோதரி நிர்மலா மற்றும் ஜோசப் டானியல் அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்கள். பிற பட்டணத்தாய் காணப்படக்கூடிய அன்புக்குரிய சென்னை ஐக்கிய சகோதரர் ஜார்ஜ், ஊட்டி ஐக்கிய சகோதரர் மோசஸ் மற்றும் அங்க துரை அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் அனுப்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, ராணிப்பேட்டை ஐக்கிய சகோதரர் செல்வின் அவர்கள் தங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலே கூறும்படியாக கேட்டுக்கொண்டாங்க. அன்புக்குரிய சகோதரி. அது மாத்திரமல்ல, எப்போதுமே என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் தனிப்பட்ட முறையில, ஏன்னா நாகர்கோயில் சகோதர சகோதரிய சபை ஐக்கியத்தினுடைய நன்மைகளை பெற்றவன் என்ற முறையில எப்பொழுதுமே உங்கள் மத்தியிலே என்னுடைய அன்பு மற்றும் உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கிறேன் என்பதுக்குரிய சகோதரர்களே. காரணம் என்ன என்று நீங்க எதிர்பார்க்கலாம். ஆங்கிலம் அறியாத எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஆங்கிலத்திலிருந்து தமிழ டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அருமையா வாசிச்சோம். மன்னாவை வாசித்த பொழுது நீங்க பாத்தீங்க, அங்க 100, அங்க 30, 60, 100மான ஒரு தாளந்துகளை 2 விதமான பேர் அங்க பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாங்க, மிகுதியாக பிரயாசப்படுறாங்க, கொஞ்சம் பலன் அடைகிறாங்க. சிலர் மிகுதியான பிரயாசப்பட்டு மிகுதியான பலன் அடைகிறாங்க என்று பார்த்தோம். அந்த அடிப்படையில நிச்சயமாக அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாகர்கோயில் ஐக்கியத்தை சார்ந்த சபையின் மூலமாக அநேகர் அங்க நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதன் மூலமாக கூட நிச்சயமாய் நான் தேவனை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சோத்தரிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் பாடத்துக்கு நேரம் நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அருமையா அங்க பாடத்தின் தலைப்பை அங்க சொன்னாங்க, கானாவு கல்யாணம். சகோதரர் ரீபிரிண்ட்ல 3484 இந்த ரீபிரிண்ட்ல அவர் சகோதரர் கொடுத்திருக்கிற அங்க தலைப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது சகோதரர் அதையும் அறிவித்தாங்க, நிரப்பப்பட்டு மாற்றப்பட்டது. நிரப்பப்பட்டு மாற்றப்பட்டது என்ற தலைப்புல சகோதரர் பேசி இருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயமாக யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் நம்ம வாசித்து அப்படின்னா, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைக்கப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி உறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கானாவூர் கல்யாணத்தை பற்றி தெரியாத கிறிஸ்தவர்கள் யாரும் இருப்பாங்களா அப்படின்னா இல்ல. இது ரொம்ப எளிமையான ஒரு அற்புதமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல,
எந்த ஒரு கிறிஸ்தவனாலும் எளிமையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் அன்புக்குரிய சகோதரர். எல்லா கிறிஸ்தவர்களும் நிச்சயமாக பொதுவாக அனைத்து கிறிஸ்தவர்களாலும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த கானாவூர் கல்யாணம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. பொதுவா நம்ம எளிமையா பார்க்கும்பொழுது 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அப்போ கல்யாணம் என்றால், திருமணம் என்றால், பொதுவா நமக்கு வேதாகமத்தை படிக்கக்கூடியவர்கள் நமக்கு ஞாபகம் வருவது என்னன்னா, நமக்கு தெரியும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது இந்த பாட்டு பாடுவாங்க. ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே, அதுபோலவே ஆதாமுக்கு ஏவாளை அளித்த தந்தையே இம்மாப்பிள்ளையையும் பெண்ணையும் அங்க மாப்பிள்ளைக்கு இப்பெண்ணை அளித்தருளுமே. இந்த பாடல் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் அங்க. அப்போ கல்யாணம் என்று சொல்லும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களால ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை குறித்து அங்க சிந்திக்கக்கூடியவர். அதற்கு பிற்பாடு நமக்கு தெரியும் அங்க ஈசாக்கு அங்க ரெபேக்காவுடைய திருமணத்தை குறித்து கூட நம்ம ஞாபகம் இருக்கும். விசேஷமாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தல கூட 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட நினைவுபடுத்தி பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமணம் என்று சொல்லும் பொழுது எதை அதை குறிக்கிறது அப்படின்னா, அது ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சிய, ஒரு 2 வீட்டாருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனையானது வசனமே சொல்லுது. அப்போ நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். அப்ப திருமணம் என்றும் பொழுது இந்த பூமியில மனுக்குலத்தின் மத்தியில கூட அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்கப்படுகிறது அன்புக்குரிய சகோதரர். அப்ப திருமணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அது ஒரு சின்ன விஷயம் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னன்னு பார்க்கும்போது திருமணம்னா என்ன? ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல காலையில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்புவது போலவோ, அவங்களுக்காக ஒரு உணவத்தை ஆயத்தப்படுத்துவது போல அல்ல. திருமணம் என்பது ஒரு பெரிய நிகழ்வு. அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, பார்க்கும்பொழுது 2 வீட்டாரும் திருமணத்துக்கான ஒரு நிச்சயம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. திருமணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் திருமணத்துக்கான ஆயத்தப்படக்கூடிய விஷயம் இருக்குது. பத்திரிக்கை அடிப்பாங்க, புது துணிகள் எடுப்பாங்க, புது நகைகள் வாங்குவாங்க. சில சடங்கு சம்பிரதாயங்கள் நிமித்தம், சில சூழ்நிலைகள் நிமித்தம் அந்த விழா கோலங்களை அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் புது உடைகள், நகைகள், மண்டபம் பார்ப்பாங்க, பத்திரிகை அடிப்பாங்க, சில சடங்கு சம்பிரதாயங்கள். மிக முக்கியமா பார்க்கும்பொழுது அங்க பூ அலங்கரிப்பு இல்லாம இருக்காது. மலர் அலங்கரிப்பு கண்டிப்பா இருக்கும். வண்ண விளக்குகள், வெளிச்சம், லைட் அங்க போட்டிருப்பாங்க. கடைசியா பார்க்கும் பொழுது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உணவு, காலை உணவு, மதிய உணவு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கலந்து ஆலோசிப்பாங்க. வெஜிடேரியன் போடலாமா, நான் வெஜிட் போடலாமா, எப்படிப்பட்ட உணவை போடணும், சிறப்பா இருக்கணும், அந்த உணவு குறைவுபடக்கூடாது, வருகிற ஒவ்வொருவருக்கும் அங்க அந்த திருமண இடமானது அருமையாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் என்று ஒரு பெரிய ஒரு விழாவாக போல அதை செய்வாங்க அன்புக்குரிய. நமக்கு தெரியும் சின்ன குடும்பமாக, எளிமையான குடும்பமா இருக்கட்டும், பெரிய அளவில் குடும்பமா இருக்கட்டும், திருமணம் என்றாலே அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சந்தோஷம் அன்புக்குரிய. அப்படி ஒரு திருமணம் தான் நம்ம வாசித்தோம் அங்க யோவான் 2ஆம் அதிகாரத்துல. அப்போ கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது அன்புக்குரிய. அப்ப திருமணம் என்று சொல்லும் பொழுது நீங்க கூட என்ன எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, சந்தோஷமா இதை பாருங்க அன்புக்குரிய சொல்லு. அப்ப திருமணம், நம்ம இந்த திருமணத்தோட என்ன பண்ணலாம்னா ஒன்றிக்கலாம். ஏன் நம்ம திருமணம் நம்ம சந்தோஷமா இருக்கணும்? நாம் கூட யாரு என்றால் மணவாட்டியாக, கிறிஸ்து எனும் ஒரே மணவாளனுக்கு மணவாட்டியாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோம் அன்புக்குரிய சொல்ல. அநேக பாடங்களை இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சித்திர தையலால என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பின்னிக்கிட்டு இருக்கோம் அன்புக்குரிய சொல்ல. அப்ப மணவாட்டியாகிய நமக்கு கூட இந்த திருமணம் சம்பந்தமான பாடத்தை கேட்கும்போது நிச்சயமா நமக்கு என்னதான் வரும் அன்புக்குரிய சொல்ல? சந்தோஷம். அங்க அன்புக்குரிய அந்த அடிப்படையில் உங்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தேவன் தாமே தம்முடைய ஆவிலே அவை பேசும்படியாக அடியான் கொடுத்த மட்டில்லாத கிருபைகளுக்கு மீண்டுமாக பிதாவாகி தேவனுக்கு நன்றிகளை அங்க செலுத்துகிறேன் அன்புக்குரிய சொல்ல. இப்ப இந்த பாடத்தை வாசிக்கிட்டோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்கள் வசன வாரிகளாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா சகோதரர் அருமையாக இந்த பாடத்தை தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் மீண்டுமாக யோவான் 2ஆம் அதிகாரம்
1வது வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வசனம் எப்படி ஆரம்பிக்குது என்று பார்க்கும் பொழுது, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்க இருந்தார். அப்ப இந்த வசனத்துல என்ன நம்ம ஆராய போறோம் அப்படின்னா, 3ஆம் நாளிலே அப்படின்னா என்ன? எப்போதும் ஒரு துவக்கம், ஒரு காரியத்துக்கு துவக்கமும் முடிவு இருக்கும். அப்ப 3ஆம் நாளிலே என்று சொல்லும் பொழுது, 3ஆம் நாளிலிருந்து எந்த நாளிலிருந்து 3ஆம் நாள், அதாவது எந்த சம்பவத்திலிருந்து 3ஆம் நாள் நாம் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர். வாசிக்கலாம். அதே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதரர், இந்த வசனத்தின் மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இது முதலாவது அற்புதம். அப்ப இது முதலாவது அற்புதம் அப்படின்னா, அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதி. இது முதலாவது அற்புதம் என்றால், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதி. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதி எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய 30வது வயதுல இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குது? 30வது வயதுல கர்த்தர் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானங்களினாலே அங்க ஞானஸ்நானம் பெறுகிறார், கரை ஏறுகிறார். அங்க பரிசுத்த ஆவி புறாவை போல அங்க அவர் மேல் வந்து இறங்குகிறதான சம்பவம் நடக்கிறது. உடனே என்ன நடக்கிறது? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அருமையாக வாசிக்கும் பொழுது, அங்கே சாத்தான் ஆனால் ஆண்டவர் சோதிக்கப்படும்படியாக என்று வாசிக்கிறோம். அப்ப நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். 40வது நாள் அவருக்கு மிகவும் பசி உண்டாயிற்று. சோதனைக்காரன் அவரை சோதிக்க ஆரம்பிக்கிறார். இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதியில் நடக்கிற சம்பவம் இதெல்லாம். இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது, யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஊழியத்தை அங்க ஆரம்பிக்கிறார் என்பது. இதை குறித்து மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். அப்படி ஊழியங்கள் எப்படி ஆரம்பிக்கப்படுது என்று பார்க்கும் பொழுது, செபுலோன், நப்தலி என்னும் நாட்டுகள்ல மிகப்பெரிய வெளிச்சத்தை ஜனங்கள் கண்டாங்க என்ற ஏசாயா தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுது. அது மூலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. இப்படிதான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் மத்தேயு சுவிசேஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா யோவான் சுவிசேஷத்துல இங்க சொல்லப்படும் பொழுது இந்த முதலாவது அற்புதமானது அங்க காணப்படுகிறதாக இருக்குது. அன்புக்குரிய ஒரு சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் மூலமா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த அற்புதம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதி என்று கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எதிலிருந்து 3ஆம் நாள்? இதே யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது அது நமக்கு மிக தெளிவாக நமக்கு அங்க தெரிகிறது. அன்புக்குரிய சகோதரர், ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்கள். பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம 2ஆம் அதிகாரத்துலதான் இந்த காரியம் பார்க்கிறோம். முதலாவது இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் என்னன்னா, பிலிப்பு என்பவர் ஹைலைட் பண்ணி காமிக்கப்படுறார். இந்த பிலிப்புவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அழைக்கிறார். இந்த பிலிப்பு என்ன பண்றாரு? அவருடைய நண்பராக காணப்படக்கூடிய நாத்தான் வேலை அங்க கண்டு அவர்கிட்ட பேசுறாரு. நாங்க என்ன பண்றோம்? நாங்க அங்க மோசையினால சொல்லப்பட்டவரும் அங்க தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்டவரையும் நாங்க கண்டோம் என்று சொல்லி அங்கே இந்த பிலிப்பு என்பவர் நாத்தானியலை அழைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இப்படிதான் இந்த சம்பவம் அங்க ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ யோவான் சுவிசேஷத்துக்கும் மற்ற சுவிசேஷத்துக்கும் உள்ள வேற்றுமை என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்ம பஸ்கா கால தியானத்துல பார்க்கலாம். பஸ்கா காலத்துல அநேகரால அதிகமாக தாழ்மைக்கான பாடமாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்ன என்று பார்க்கும் பொழுது, பாதம் கழுவுற பகுதி. இந்த பாதம் கழுவுற பகுதி வேற எங்கேயுமே இல்ல. யோவான் சுவிசேஷத்துல மட்டும்தான் இந்த பாதம் கழுவுற பகுதி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், அதுல சகோதரர் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு என்று பார்க்கும் பொழுது,
மத்தேயு, மார்க், யோவான் என்ற மத்தேயு, மார்க், லூக்கா என்ற இந்த 3 சுவிசேஷத்திலும் விடப்பட்ட பகுதி எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, யோவான் சுவிசேஷத்துல இருக்குது. இத சகோதரர் மேற்கொண்டு ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோவான் சுவிசேஷம் எப்ப எழுதப்பட்டதுன்னா, மத்தேயு, மார்க், லூக்கா எழுதப்பட்ட பிறப்பு தான் இந்த யோவான் சுவிசேஷமானது எழுதப்பட்ட என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில மற்ற சுவிசேஷங்கள்ல விடப்பட்ட ஒரு விஷயம் இந்த யோவான் சுவிசேஷத்துல இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. பாதம் கழுவுற அந்த சம்பவம் போலவே இந்த கானாவூர் கல்யாணம் வேற எந்த பாடத்திலையும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக இந்த யோவான் சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்கள்ல எத்தனை பஸ்காவை ஆசரித்தார்? 4 பஸ்காவை ஆசரித்தார். ஹெரால்டு புக்ல இதனுடைய விளக்கம் வேற எழுத்துக்கள் இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதை கூட எதுல இருந்து தான் பார்க்கிறாங்கன்னா, இந்த யோவான் சுவிசேஷத்துல தான் நமது ஆண்டவர் 4 பஸ்காவை ஆசரித்திருக்கிறார் என்பதை இந்த யோவான் சுவிசேஷம் தான் எடுக்கிறாங்க அன்புக்குரிய சொல்ல. அப்ப யோவான் சுவிசேஷம் சில வரைமுறைகளை கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், சில நாட்களை சொல்லும் பொழுது வசனங்கள் சொல்லப்படும், மறுநாளிலே பஸ்காவின் அப்படின்னு சொல்லுது. அது போலதான் இந்த யோவான் சுவிசேஷம் கூட ஒரு ஒழுங்காக எழுதப்பட்டிருக்குது. சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 19 29 வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, யோவான் ஸ்நானங்களுடைய ஊழியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரிய சொல்ல. யோவானை குறித்து சில கேள்விகள் கேட்பாங்க, வருகிறவர் மெசியா நீதானா என்று. அவருடைய ஊழிய நாட்கள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடைசி வசனம் வாசிக்கலாம், 29வது வசனம், யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த வசனத்துல பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு, அவருடைய ஊழிய நாட்கள்ல இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது மறுநாளில இயேசு தமிழ்ல வர கண்டு என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த பகுதியா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அவர் மத்தியில அங்க ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய சம்பவம் நடக்குது. இது யோவான் 1ஆம் அதிகாரம் அங்கே 29 இருந்து 35 வசனம் வரைக்கும் போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. வாசிக்கலாம், 35வது வசனம். மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது, அப்ப 35 அப்ப இது பாருங்க, அந்த சம்பவத்துக்கு அடுத்த மறுநாளிலே என்று சொல்லப்படுது. இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினதுக்கு அப்புறம் அப்ப மறுநாளிலே யோவானுடைய சீசர்கள் யோவான்ட ஒரு விஷயம் கேட்கிறாங்க. அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது அங்க யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 43 51 வசனம் தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம். அதாவது வாசிக்கலாம், 43 யோவான் 1:43. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்றவா என்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சொல்லே, இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் எப்படின்னா, ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதுக்கு அடுத்த மறுநாளிலே இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வு நடக்கிறது, அதுக்கு அடுத்த மறுநாளிலே இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதுக்கு அடுத்த மறுநாளிலே இன்னொரு நிகழ்வு இருக்கு. இப்போ நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வானது, அதாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல வாச்சோம். இந்த நிகழ்வு என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போக மனதா இருக்கும்போது யாரை பார்க்கிறாருன்னா, பிலிப்புவை பார்க்கிறார். பிலிப்புவை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்று சொல்லும் பொழுது அவரை பின் செல்லக்கூடிய அந்த பிலிப்பு தன்னுடைய உறவின் முறையா அல்லது நண்பரா இருக்கக்கூடிய நாத்தான் வேலை பார்க்கிறார். இதைதான் நம்ம வாசிச்சோம் தொடர்ச்சியாக. அவரை பார்த்து சொல்றாரு, நாங்க யாரை பார்த்தோம் அப்படின்னா, மோசையினால தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்டவரை நாங்க கண்டோம் என்று சொல்லும் பொழுது தொடர்ச்சியா வாசிக்கலாம், 47. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட நாத்தான்வேல் பிலிப்பினால் அழைச்சிட்டு வரப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அடுத்த வசனம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாத்தானியேல் அதற்கு நாத்தானியேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். தொடர்ச்சியா வாசிங்க, 49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அப்போ இந்த வார்த்தைகள் என்னன்னா, நாத்தானியேல் முதல்ல அவருக்கு தெரியல, நசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வருமா என்று கேள்வி கேட்டாரு. அதுக்கு பிலிப்பு என்ன சொன்னார்னா, நீ வந்து பார் என்று சொன்னார். அங்க பிலிப்புவின் வார்த்தைக்கு இணங்க நாத்தானியேல் வந்தாரு. அங்க வந்து பார்த்து, அங்க நாத்தானியேல் அங்க நீர் ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேல் ராஜா என்று அவர் கண்டு கொண்டார். இந்த நிகழ்வுக்கு பின்னாடிதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அங்க நடக்கிறது. அங்க யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போ அங்க 3ஆம் நாளிலே என்று சொல்லும் பொழுது, இந்த 3ஆம் நாள் எதை அங்க அருமையாக குறிக்கிறது என்றால், பிலிப்பு மற்றும் நாத்தானியேலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அழைத்த பிற்பாடு 3ஆம் நாளிலே இந்த சம்பவம் நடக்குது அன்புக்குரிய சகோதரர். சரி, இந்த நாத்தான்வேலுக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம். யோவான் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 மற்றும் 3. சீமோன் பேதுருவும் திதிமோ என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது 3 வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இப்ப இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு. அவர் 3ஆம் நாள் உயிர் தந்தார். ஆனா சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தம்முடைய இயல்பான வேலைக்கு அவங்க கடந்து செஞ்சாங்க. அந்த சம்பவத்துல யார் கூட இருக்கிறார் பார்க்கும் பொழுது வாசிச்சோம். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயாவில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் அங்க இருந்தாரு. அப்போ இந்த நாத்தான்வேல் எந்த ஊருக்காரு அப்படின்னா, கானா, கலிலேயா உள்ள கானா ஊர். அப்போ இந்த கல்யாண சம்பவம் எங்கதான் நடக்குது அப்படின்னா, கானா ஊரில தான் நடக்குது அன்புக்குரிய சகோதரர். அப்போ இந்த நாத்தான்வேலுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அன்புக்குரிய சகோதரர். இந்த பதிவில மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு நபராக நாத்தான்வேலும் இருக்கிறார். நமக்கு தெரியும், மரியாளும் இந்த சம்பவத்திலே காணப்படுறாங்க. மிக குறிப்பாக இந்த நாத்தானியேலும் மிக முக்கிய நபராக குறிப்பிடப்படுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஏன் அப்படின்னா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலர் என்ற பெயரை கர்த்தர் இயேசு கிறிஸ்து இவரை பார்த்து தான் சொன்னாரு. அன்று இருந்த சீசர்களுக்கு, நம்ம அன்புக்குரிய 7ஆம் காலகட்ட சபையின் தூதுவன், அன்று இருந்த சீசர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பேர் என்னன்னா, இந்த பேர் தான், கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள். இன்னைக்கு யார் அந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள்? நாம தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ 7ஆம் தூதன் கொடுக்கப்படுற அந்த அருமையான பேர், கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அழைக்கப்படக்கூடிய நபர்களாக காணப்படக்கூடிய இன்னைக்கு அந்த நாத்தான்வேல் யார் என்று பார்க்கும் பொழுது நாம தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அந்த அடிப்படையில தான் வாசிக்கலாம் 2வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒன்று இதை சேர்த்து வசனத்தை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அடிக்கடி பார்த்திருக்கீங்களா? தவிர்த்து சொன்னா சந்தோஷமா இருக்கு. யாராவது பார்த்திருக்கீங்களா? சரி, நான் ஞாபகப்படுத்துறேன். யாரோட கல்யாண பத்திரிகையில இந்த வசனத்தை அடிச்சிருக்கீங்களா? கல்யாண பத்திரிகையில இந்த வசனம் அடிக்கப்படுகிறது பொதுவாக கிறிஸ்தவ மண்டலத்துல வழக்கம். அந்த பத்திரிகை தலைப்பு என்ன போட்டுருவாங்கன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டது. பொதுவா கிறிஸ்தவ மண்டலத்துல, பொது பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துல இந்த வசனத்தை பத்திரிகையில தலைப்புல அடிக்கிறது வழக்கம் அன்புக்குரிய சகோதரர். அப்போ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கானா ஊர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். யார் மூலமாக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த நாத்தான்வேலின் மூலமாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கானா ஊர் கல்யாண திருமணத்துல நண்பராகவோ உறவின் முறையாக இருந்திருந்தாலும்
இந்த ரீப்ரிண்ட்ல சகோதரர் பதிவு வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த கல்யாணம் நிச்சயமாக யார்தான் அழைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நாத்தானின் கானா ஊரானாகிய, அதாவது கலிலேயாவில் உள்ள கானா ஊரானாகிய இந்த நாத்தான் வீடு தான் இந்த கல்யாணத்துக்கு அவரை அழைத்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதுதான் முதலாவது பகுதியாக 3ஆம் நாளிலே என்று சொல்லும் பொழுது, பிலிப்பு மற்றும் நாத்தானியேலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சந்தித்த பிற்பாடு வரக்கூடிய 3ஆம் நாளிலே தான் இந்த கல்யாணம் நடந்திருக்குது. இந்த கல்யாணத்திற்கு அங்க நாத்தானியேல் அங்கே ஆண்டவரை அழைத்திருக்கிற இந்த சம்பவம் இருக்குது அன்புக்குரிய சகோதரி. இந்த சம்பவத்தை குறித்து ரீபிரிண்ட் நம்பர் 2418ல மிக தெளிவான ஒரு பதிவு இருக்குது அன்புக்குரிய சகோதரி. தொடர்ச்சியா வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். Question. அப்போ யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 1, 2 பார்த்துட்டோம். 3வது வசனத்துல அங்க சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாடத்தினுடைய இந்த இடம்தான். திராட்சரசம் என்ன பண்ணப்படுதுன்னா, குறைவுபட்ட போது தேவ ஆவியில ஏவப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் பதிவிடுகிறார். திராட்சரசம் என்ன பண்ணப்படுதுன்னா, குறைவுபட்ட போது. ஆனா இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன சொல்றாங்க? அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் என்ன இல்லையா? இல்லை என்றார். தேவ ஆவியில் ஏவப்பட்டு அப்போஸ்தலிய யோவான் என்ன சொல்றாங்க? குறைவுபட்ட போது. ஆனா மரியாள் சொல்றாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? இப்போ இந்த திராட்சரசம் குறைவுபட்ட சம்பவமும் மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ போய் சொன்ன ஒரு சம்பவம் என்ன தொடர்பு இருக்கு? அந்த வீட்டுல அநேகர் இருந்திருக்கலாம். மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் போய் சொல்லணும்? சில கேள்விகள் மூலமா பாடத்தை பார்க்கும் பொழுது சில சுவாரஸ்யம் அல்லது புரிதல் இருக்குது அன்புக்குரிய சொல்ல. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிக்கணும், ஏன் அந்த மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துல போய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று ஏன் சொல்லணும்? பொதுவா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மண்டலத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்தவத்தை கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு மரியாதை என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா இது காலகாலமா நம்ம படிக்கிற ஒரு சம்பவம்னால என்ன மரியாதை என்ன எதிர்பார்த்துக்கலாம்? ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பார்த்துக்கலாம். ஆனா சகோதரர்கள பதிவு என்ன சொல்றாரு? ஒருவேளை நானா இருந்தா கூட இப்படிதான் சொல்லுவேன் உங்க மத்தியில. ஆனா சகோதரருக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இல்ல, மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கவில்லைன்னா, அற்புதத்தை எதிர்பார்க்கவில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு செய்த முதலாவது அற்புதம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன செய்யல அவரு? அற்புதம் செய்யவில்லை. ஒரு காரியத்தை சகோதரர் பேசும்போது அது நியாயமாகப்படுகிறது. என்ன நியாயப்படுகிறதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி என்னமே செய்யலைன்னா அற்புதம் செய்யல. அப்ப இதுதான் முதலாவது அற்புதம் அப்படின்னா, சகோதரி என்ன சொல்ல வர்றாருன்னா, மரியாள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்த அற்புதத்தை எதிர்பார்த்திருக்க முடியும்? அதனால மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்த அற்புதத்தை எதிர்பார்க்கவில்லை. அப்போ மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்றதுக்கான ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதை குறிச்சு பார்க்கலாம். மரியாள் ஒருவேளை அந்த திருமண வீட்டாருடைய ஒரு உறவின் முறையாராக, ஒரு நண்பராக அவர் இருந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, ஒரு திருமணம் அப்படின்னா அந்த திருமணத்தின் மேல இந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாளுக்கு என்னன்னா, இப்படி ஒரு மனுஷீகமாக புரிந்து கொள்ள வேண்டும்னா, மரியாளுக்கு அந்த திருமணத்தின் மேல ஒரு அக்கறை, ஒரு கரிசனை, ஒரு பரிவு இருந்துச்சு. அப்ப திராட்சரசம் குறைவுபட்டதை அறிஞ்சு, ஏற்கனவே பார்த்தோம் அல்லது ஏற்கனவே இந்த பாடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். திருமணம் என்றாலே ஒரு சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் சொல்லிட்டோம். அப்போ இந்த சந்தோஷத்துக்குள்ள காணப்படக்கூடிய இந்த கல்யாண வீடு, மகிழ்ச்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கல்யாண வீடு, இந்த திராட்சரசம் குறைவுபடுகிறதுனால அந்த சந்தோஷம் குலைந்து போகப்படுகிறத, அந்த மகிழ்ச்சி அங்க குலைந்து போகிறத மரியாள் என்ன பண்ணல, மனசுல ஒரு தாய் உள்ளம் கொண்ட அவங்க என்ன பண்ணலன்னா, அதை பார்த்து பொறுக்க முடியாம தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு நல்ல எண்ணத்துலதான் ஆண்டவர்கிட்ட போனாங்க அப்படின்னு நம்ம நியாயமா எடுத்துக்கலாம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, இதுல இன்னொரு கேள்வி வைக்கிறோம். வேதாகமத்துல இப்படி குறைவுபட்ட ஒரு சம்பவம் இருக்குதா அப்படின்னா, ஆம் இருக்குது. அங்க மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டியதுல சம்பவத்துக்கு ஞாபகப்படுத்துறோம். மத்த 25ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னா, புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை. அங்க நடக்கிற சம்பவத்துல பாருங்க, புத்தி இல்லாத கன்னிகைகிட்ட எண்ணெய் குறைவுபட்ட போது, அப்ப புத்தி உள்ளவன்கிட்ட போய் கேட்கறாங்க. அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க? நீங்க போய் கடையில போய் வாங்கிக்கங்க, விக்கிறவன்ட்ட வாங்கிக்கங்க. எனக்கு உங்களுக்கு போகாதபடிக்கு நீங்க கடையில போய் வாங்கிக்க. அப்ப மரியாதை என்ன பண்ணியிருக்கணும்? திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, வேற ஏதாவது ஒரு நிகழ்வு தானே எதார்த்தமா ஒரு பாடத்தினுடைய சுவாரஸ்யத்திற்காக இந்த சம்பவத்தை சிந்திக்கிறோம் அன்புக்குரிய. ஒருவேளை வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏன் மரியாள் ஆண்டவர் இயேசு கிட்ட போனா? ஒரு கேள்வியாக. அப்போ போயிருக்கலாம். ஆனா ஏன் அந்த இதுக்கான பதில நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனா, மரியாளுடைய எண்ணம் என்னென்று பார்க்கும்போது, இன்னைக்கும் திருமணம் பண்றவங்க நிச்சயமா என்ன பண்றாங்கன்னா, என்ன நினைப்பாங்க அப்படின்னா, திருமணம் எல்லா விதத்திலும் சௌகரியமாக இருக்கணும்னு தான் மண்டபம் பார்ப்பாங்க. நல்ல ஒரு சமையல், அதாவது ருசியா இருக்குன்றதுக்கு தான் ஒரு நல்ல ஒரு சமையல்காரர பார்ப்பாங்க. எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் பார்த்து தான் ஒரு திருமணங்கள் செய்றாங்க. அதுபோல தான் யூதர்கள் மத்தியில கூட ஒரு திருமணத்த ரொம்ப ஞானமா பிளான் பண்ணி செய்வாங்க. நமக்கு தெரியும், இன்னைக்கு இந்த பூமியிலே அதிக புத்திசாலி அப்படின்னா யார தான் இன்னைக்கு நம்ம சொல்றாங்கன்னா, யூதர்கள சொல்றாங்க. அப்ப இந்த திருமணத்துல கூட சும்மா விட்டுருவாங்களா? ஏன்னா நியாயப்பிரமாணத்த கற்றவங்க. அவங்க எதையும் ஒரு ஒழுக்கத்தோட நியாயமான முறையில செய்யக்கூடியவங்க. இந்த சம்பவத்துல சகோதரர் ஒரு பதிவு வைக்கிறார். அந்த பதிவை நான் அப்படியே வாசிக்கிறேன். யூதர்கள் மத்தியில திருமணம் தருணங்களில யூதர்கள் தங்கள் விருந்தினருக்கும், அண்டை வீட்டாருக்கும் மற்றும் விருந்து சாலைக்குள் வந்து பந்தியில் பங்கு கொள்ளும்படி மணவாளுடைய பெயரில் வற்புறுத்தி அழைக்கப்படும். ஒருவேளை வழியில போய்க் கொண்டிருக்கிறவங்கள கூட அவங்க அழைச்சாங்கண்ணே. வழியில் போய்க் கொண்டிருப்பவர்களுக்கும் போதுமான அளவு பந்தியில் உணவு கொடுக்கப்பட முடியாமல் போகும் சம்பவமானது. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூதர்களுக்கு ஒரு பாரம்பரியம். அழைச்சிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? திருப்திகரமாக எல்லா விதத்திலும் குறைவில்லாதபடி அவரை கவனிச்சு அனுப்பணும். இதுதான் ஒரு நியாயமான ஒரு பாரம்பரிய ஒரு கல்யாணம். ஆனா ஒருவேளை அப்படி குறைவுபடுது அப்படின்னா, யூதர்களுடைய விருந்தோம்பலின் பாரம்பரியத்த மீறினதா ஆகிவிடும். அப்ப அந்த கல்யாணத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த விருந்தினர், அந்த திருமண குடும்பத்தார் தங்களுடைய பாரம்பரியத்த என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்க மீறினவங்களா ஆயிடுவாங்க. அதனாலதான் மரியாதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு அக்கறை நிமித்தம், ஒருவேளை இந்த குறைவுபட்ட சம்பவமானது ஒரு சலசலப்பு ஆயிடுச்சுன்னா, நிச்சயமா இவங்க என்னத்த மீறிட்டாங்க அப்படின்னா, தங்களுடைய விருந்தோம்பலின் பாரம்பரியத்தை இவங்க மீறிட்டாங்க என்ற ஒரு குறைவு ஏற்படக்கூடாத வண்ணம் தான் மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்த அங்க போனாங்க. மீண்டுமாக அதை ஞாபகப்படுத்தணும். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்த அங்க மரியாள் அங்க போக வேணும் அன்புக்குரிய சகோதரர். அதற்கு சகோதரர் கொடுக்கக்கூடிய விளக்கம் ரொம்ப அருமையா இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் தான். ஆனா நம்ம சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்வது மிக எளிதான ஒரு விஷயம் தான். 30வது வயதுல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்துக்கு வராரு. அதற்கு முன்னாடி யார் கூட தான் இருந்தாரு? மரியாளோட தான் இருந்தார். அப்போ சகோதரர் இந்த சிந்தனைய வைக்கிறாங்க. அப்போ மரியாள் தனது மகனுடன் நீண்ட காலம் நெருங்கிய தொடர்பு மற்றும் அவரை சார்ந்து இருந்ததின் விளைவாக, மகனாக இருந்த இயேசு வாழ்வின் அனைத்து தருணங்களிலும் அவரிடத்தில் வெளிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் புத்தி கூர்மை. நமக்கு தெரியும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பரிபூரண மனிதர், பாவம் அறியாதவர். வசனத்துல வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷருக்குள்ள இருப்பத அவருக்கு தெரியும். யாரும் என்ன பண்ண தேவையில்ல, சொல்ல தேவையில்ல. இப்போ மற்ற சகோதரர்கள் இருக்கிற என்ன நினைக்கிற நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னன்னா, மனுஷருக்குள்ள இருப்பது அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவர் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபெக்ட்டான ஒரு பரிபூர்ண மனிதர். அப்போ மரியாளுடைய அவர் பிரயாணம் வாழ்க்கையில, இணைந்த வாழ்க்கையில இருக்கும் பொழுது, அநேக தருணங்கள்ல ஒருவேளை நாம் மிகைப்படுத்தி சிந்திப்போமானால், மரியாளுடைய குடும்பத்துல அநேக பிரச்சனை, சில பிரச்சனைகள் வரும் பொழுது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை திறமையாக, புத்தி கூர்மையாக அதை பிளான் செய்து அதை முடிப்பதாக சகோதரர் விவரிக்கிற அன்புக்குரிய சகோதரர். அதனாலதான் அநேக நேரங்கள்ல மரியாளால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நேரங்கள்ல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைகளை தீர்த்திருப்பதாக சகோதரர் இந்த அனுமான கருத்தை எழுதுறார்.
ஆம் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அநேக நேரங்கள்ல இந்த பிரச்சனை கூட மரியாதை என்ன பண்ண முடியாதுன்னு தீர்வு காண முடியாது என்ற ஒரு நிலையில இருந்தனாலதான் மரியாதை யாரதான் தெரியும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தான் தன் வாழ்நாள்ல நெருங்கிய ஒரு மகனாக இருக்கிற அப்படின்னா அவர்கிட்ட போறாங்க. இவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமா இந்த காரியத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு, ஒரு முடிவு எடுப்பார் என்பதனாலதான் அங்க மரியாள்கிட்ட போனாங்க. மன்னிக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாள் போனாங்க. அது நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு? எவ்வளவு ஆர்வமா போனாங்க, எவ்வளவு எதிர்பார்ப்போட போனாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாசிக்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இது வெகு அநேகரால ஒருவேளை நாம கூட யதார்த்தமா இந்த வசனத்தை படிச்சோம் அப்படின்னா, ஸ்திரீயேன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு அந்த வார்த்தை தரக்குறைவா சொன்ன மாதிரி நமக்கு அங்க தோணுகிறது. இருந்தது, எனக்கும் இருந்தது. ஒரு காலத்துல படிக்கும்போது அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியாததாக காணப்படுது. இந்த பாடத்தை மிக தெளிவாக அங்க கொடுத்த அன்புக்குரிய சகோதரர். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது ஸ்திரீயே என்று சொன்ன காரியத்தை குறித்து நாம அங்க கரெக்டா சரியா பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாள் போனதுக்கான காரணம் 2-3 காரணங்களை பார்த்துட்டோம். இந்த காரணம் பாரம்பரியம் மீறாதபடிக்கு, அந்த திருமணத்துடைய மகிழ்ச்சி கெட்டு போகாதபடிக்கு, மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல முடிவுகள் எடுப்பாங்க என்று அங்க மரியாள் அங்க போனதாக வாசி. அப்போ இப்படி போன மரியாளுக்கு கிடைச்சதான வார்த்தை தான், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை வரவில்லை. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து ஒரு தரக்குறைவா அங்க சொல்லிட்டாரா? அப்படி இல்ல அன்புக்கு சகோதரே. அவர் சொல்லும் பொழுது நமது ஆண்டவரின் இந்த வார்த்தை சற்று அன்பற்றதாக, கடுமையானதாகவும் காட்சி அளிக்கின்றது. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒருவேளை ஆண்டவர் ஒரு அன்பற்றவராக, ஒரு கடுமையா நடந்தது போல நமக்கு காட்சி அளிக்குது. ஆனா உண்மை அது அல்ல. கிரேக்க வார்த்தை கொடுக்கக்கூடிய அது கிரேக்க வார்த்தையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை மிகவும் மதிப்புள்ள வார்த்தையா காணப்படுது. ஆனா தமிழ்ல ஸ்திரீயே என்று போடப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கு தெரியும். சமீப காலத்துல நாங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் வச்சிருக்கிற இந்த தமிழ்ல நிறைய சமஸ்கிருத வார்த்தை என்ன பண்ணிருச்சு? கலந்துருச்சு என்று பேசிக்கொண்டிருக்கு. அதுபோல ஒருவேளை இந்த சமஸ்கிருத வார்த்தையினுடைய அர்த்தம் ஒருவேளை மதிப்பு குறைவா தெரியல. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க மதிப்பு குறைவாக பேசவில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதுல ஜி 11:35 என்ன வார்த்தை உச்சரிப்பு அங்க சொல்லியிருக்காங்கன்னா, கூனே என்ற வார்த்தைய அங்க கிரீக் வார்த்தையில ப்ரொனன்சியேஷன் இருக்குதுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சின்ன ஒரு பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியா இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான் இந்த கூனே என்ற வார்த்தை. அது எல்லா சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மதிப்பு மிக்க ஒரு வார்த்தையாக இங்க காணப்படுது அன்புக்குரிய சொல்லு. அது மாத்திரமல்ல, நமது ஆண்டவர் யார் என்று பார்க்கும்பொழுது ஒரு நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு யூதன். அவருக்கு தெரியும், உன் நாட்கள் நீட்டித்திருப்பதற்காக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க மார்க் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கூட அங்க சொல்லியிருக்கிறார் அன்புக்குரிய. அந்த அடிப்படையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே என்று சொன்ன வார்த்தையுடைய நோக்கம் பின்னாடி நாம் பார்க்க போறோம். அது மதிப்பு குறைந்த வார்த்தை அல்ல. ஒருவேளை தமிழ்ல பதிவிடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நமக்கு எப்படி தெரியலாம்னா, ஒரு மதிப்பு குறைவான வார்த்தையா தெரியலாம் ஒழிய அது மதிப்பு குறைவான வார்த்தை இல்ல. நீங்க ஆர்சி பைபிள்ல, புதிய மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்க அம்மா என்ற ஒரு வார்த்தை அங்க பதிவிடப்பட்டிருக்கு அன்புக்குரிய நேரத்தை கருத்தில் கொண்டு நம்ம அடுத்த பார்க்கலாம். சரி, இப்படி சொல்லிட்டீங்களே, இதை பார்த்து சிறியன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லுவோம்? வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47 50 வசனம் வரைக்கும். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு எப்படிதான் தோணும்? இந்த வசனத்தை படிக்கும்போது கூட நமக்கு எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கா இருந்தாலும் சரி, இந்த வசனங்களை படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஐர்வு,
என்ன இப்படி சொல்றாருன்னு ஒரு தோணத்தான் செய்யும் அன்புக்குரிய சகோதரர். இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவீங்க? இங்க கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? யார் என் தாய், யார் என் தகப்பன் இப்படி நம்ம சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய நோக்கம் அப்ப நோக்கம் ஒண்ணு இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இதே ஒரு சம்பவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நடந்திருக்கு. என்ன என்று கணிக்க முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன பார்க்கும் பொழுது, அவருடைய 12 வயதுல என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, பஸ்கா காலத்துல அங்க ஆலயத்துல தங்கிருவார். உடனே பதறி அடிச்சுட்டு வருவாங்க. வாசிக்கலாம் 48, 49. லூக்கா மன்னிக்கணும். லூக்கா 2, 48, 49. மன்னிக்கணும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 48, 49. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். பாருங்க, இங்க கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் என்ன தேடுனீங்க? நான் என் பிதாவுக்குரிய தேட வேணாமா? அப்படின்னு அங்க சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம், ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுமையா இந்த விஷயத்தை பேசியிருப்பாரா? ஸ்திரீயேன்ற வார்த்தை. எனக்கும் உனக்கு என்ன அப்படின்னா, அப்படி இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. காரணம் வாசிக்கலாம். அதே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கும் பொழுது இவருடைய அன்பு புரியும். வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நகமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பாருங்க சகோதர சகோதரிகள், ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபமாவோ அல்லது மரியாளுக்கும் இவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா, 12வது வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்டவர் இயேசுவும் தாய் எங்க போனாங்க? எல்லாம் சேர்ந்து அங்க கப்பர்நகமுக்கு போனதா வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறியே என்று சொன்ன வார்த்தை அது தரைக்குறைவான வார்த்தை அல்ல. அப்ப ஏன் சொன்னாரு? இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சகோதரருக்கான விளக்கம் அங்க கொடுக்குறாங்க. அப்போ மரியாள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திராட்சரசம் அவங்களுக்கு இல்லை என்றாங்க. அப்போ அவங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரல அப்படின்னு ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார். அதுக்கு சகோதரர் அருமையா கொடுக்கிற கருத்து என்னன்னு பார்க்கும் பொழுது, நமது ஆண்டவர் மரியாளை நோக்கி, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என்று சொன்ன காரியமானது, எனக்கு கட்டளையிடாதே, கட்டளையிட முயற்சிக்காதே, ஏற்ற சமயம் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன். ஏன்? பிதாவுடைய சித்தத்தின்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதையும் என்ன பண்ணணும்னா செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிஞ்சிருந்தாரு. மரியாள் ஆனா மரியாள் எந்த நோக்கத்துல அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க அப்படின்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு, யாருக்கும் தெரியாம என்ன பண்ணணும்? அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டது யாருக்கும் தெரியாத அளவுக்கு அந்த திருமண வீட்டார் பாரம்பரியத்தை மீறிட்டாங்கன்ற ஒரு குற்றம் வராதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மறைத்து அந்த விஷயத்தை செய்ய நினைக்கிறாங்க. இதுதான் மரியாளுடைய எண்ணம். யாருக்கும் தெரியாதபடிக்கு செஞ்சிடணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிட்ட போறாங்க. ஆனால் நமது ஆண்டவர் இயேசு இதற்கு நேர்மாறாக அவர் அங்க பேசினது போல இருக்கும். நேர்மாறாக அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, மரியாள் அம்மா திருமண வீட்டாருக்கு சாதகம் செய்யணும்னு நினைச்சிட்டாங்க. ஆனா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர்மாறா என்ன, தன் மூலமாக நிகழ்த்தவிருக்கும் இந்த அற்புதமானது விருந்துக்கு ஏற்பாடு செய்த மணவாளனுக்கு உதவியா இராமல் வேலைக்காரர் மூலமாக அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த தண்ணீர் திராட்சை ரசமா மாறினது யாருக்கு தான் தெரியும்? வசனம் சொல்லப்படுது, வேலைக்காரருக்கு தான் தெரியும். தண்ணீரை மொண்ட வேலைக்காரர் மட்டுமே தெரிந்து தவிர அதை பந்தி விசாரணைக்காரன் கூட தெரியல. அப்ப வேலைக்காரர் மூலமாக அறிந்து கொள்ளும் போது இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இருக்குது என்பதை அவங்க உணர்ந்து கொள்ளணும். இதனாலதான் ஆண்டவர் இயேசுக்கு செய்யணும், சிறிய உனக்கும் எனக்கும் என என் வேலை வரல, என் வேலை வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? இதை செய்வேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இதுல மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னோம். மரியாள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, திராட்சரசம் இல்லைன்றாங்க. இல்ல, திராட்சரசம் குறைவுபட்டு இருந்தது, தீரப்போகுது, முடிய போகுது, அதனாலதான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திராட்சரசம் குறைவுபடுறதுக்கு முன்னாடியே இந்த அற்புதத்தை செஞ்சிட்டா, இந்த புது திராட்சரசம் எங்க ஊத்துவாங்க? அந்த பழத்துல ஊத்தித்தான் பருமாறுவாங்க.
அதனாலதான் இங்க நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை பேசினார் என்று பார்க்கும் பொழுது, அதனாலதான் நமது ஆண்டவர் இயேசு புதியதை பழையதோடு கலப்பதன் மூலமாக இந்த அற்புதம் குறைத்து மதிப்பிடப்பட்டு போய்விடும் என்பதற்காகவே அவங்க பரிமாறிட்டு இருக்காங்கல்ல, அந்த பரிமாறுதல் முடிய வரைக்கும் காத்திருந்தார். அவங்க பரிமாறி முடிஞ்சு தீர்ந்த போது வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா காத்திருந்தார். அன்புக்குரிய இதை சகோதரர் மிக தெளிவாக எழுதுகிறார். அந்த பரிமாறக்கூடிய பழைய திராட்சை ரசம் தீரும் வரைக்கும் அவர் பொறுமையோடு இருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி ராஜ்யத்துக்குரிய அடையாளத்தின் வெளிப்பாடாக அவர் செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். அன்புக்குரிய அந்த அடிப்படையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய வேலை ஏன் வரல அப்படின்னா, இந்த திராட்சை ரசம் முற்றிலுமாக குறைவுபடும் வரைக்கும் அவர் காத்திருந்தார். அதற்கு பிற்பாடுதான் இந்த அற்புதமானது அங்க நடந்தது. அன்புக்குரிய அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க சொன்னார், "ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வரல." நமது ஆண்டவர் மரியாதை நோக்கி இப்படி சொன்னது காரணம், எனக்கு கட்டளையிட முயற்சிக்காதே, என் சமயம் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றுதான் நமது ஆண்டவர் அங்கே சொன்ன காரியமாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரி, தொடர்ச்சியாக அடுத்த வசனத்துக்கு நேராக தந்தலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். போதும். அப்போ அடுத்த 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற தொடர்பு தான். மரியாள் கோச்சிக்கல, ஸ்திரீயேன்னு சொன்னனால. உனக்கும் எனக்கேன்னு கேட்டல. ஏன்னா மரியாளுக்கு மகனை பற்றி நன்கு தெரியும். அவரை பற்றி அநேக விஷயங்கள் தன் மனதில் வைத்திருந்தாங்க. அப்போ அவர் சொன்னதை அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே என்ன சொல்றாங்க, வேலைக்காரர் நோக்கி, நீங்க அவருடைய தாயார வேலைக்காரர் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் நேரம் குறைவா இருந்தாலும் அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். நல்லா பாருங்க, நம்ம ஒரு திருமணத்துக்கு போறோம். அந்த திருமணத்துல சில சம்பவங்கள் இருக்குது. அப்போ அந்த குறைவுபடும் பொழுது நம்ம டக்குனு போய் ஏதாவது செய்யறோமா அப்படின்னா செய்யறது இல்ல. நம்ம வேலை என்னமோ, பொதுவா கல்யாணத்துக்கு போறது எதுக்கு போறோம்? ஒண்ணு மொய் வைக்க போவோம், போட்டோல நிக்க போவோம், முடிஞ்சவொடனே சாப்பிட போவோம். ஆனா அநேக நேரங்களில் கும்பல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? வாங்க, முதல்ல கும்பல் நிறைய இருக்கு, அங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் போவோம். ஏன்னா நம்ம அநேக வேலையின் தருணத்துல இருப்போம். உண்மையா இதெல்லாம் ஒரு ஜோக்குக்கு சொன்னாலும் உண்மை அதுதான். ஏன்னா கல்யாணம்னா போனா ஒண்ணு மொய் வைக்கணும், சாப்பிடணும், கிளம்பணும். இதுதான் ஒரு விஷயம். வந்ததா தெரியுன்றதுக்காக 2 பேர்ட்ட என்ன பண்ணுவோம், அவரை பத்தி கை பிடிச்சிட்டு நம்ம நான் வந்துட்டேன்னு தலையை காட்டுற பழக்கம் உண்டு. அந்த அடிப்பில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாதை என்ன பண்றாங்க, வேலைக்காரரை கூப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்றன்னு செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திருமணம் நடக்கக்கூடிய இந்த கல்யாண வீட்டுல மரியாள் நெருங்கிய ஒரு நண்பராக காணும். அப்படி இருந்தாதான் என்ன பண்ண முடியும்னா, அந்த திருமண வீட்டுல நடைபெறக்கூடிய அந்த வேலைக்காரர்களுக்கு என்ன பண்ண இடைப்பட்டு சொன்னா அவங்க கேட்பாங்க. இல்லாட்டி என்ன பண்ண மாட்டாங்க, அங்க கேட்க மாட்டாங்க. அன்புக்குரிய அப்ப இந்த மரியாள் இவரோடு அழைத்து கொண்டு இப்படி செய்கிற காரியம், அந்த குடும்பத்தோட ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருக்கக்கூடியவராக இங்க காணப்படும். அது மாத்திரமல்ல, மரியாளுடைய வார்த்தை அந்த வேலைக்காரர்கள் கேட்கணும் இது அவசியம் இருக்கா அப்படின்னு இல்ல. ஆனா நெருங்கிய தொடர்பாளரா இருக்கிறதுனால அவங்க கேட்க வேண்டியதாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர், அந்த அடிப்படையில சகோதரிய வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மரியாளுக்கு கட்டளையிடுறாங்க. அதாவது கட்டளையிடு சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. இதை குறித்து சகோதரர் தனி பாடமே கொடுத்திருக்கிறாரு. ரீபின் நம்பர் 3163ல இது தனி பாடமாக கிட்டத்தட்ட 3-4 ரீபின் இந்த பாடத்துக்கு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர், அதுல ஒரு பாடம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற வார்த்தை தனியே ஒரு பெரிய பாடமா இருக்கு. அப்போ இந்த மரியாள் வேலைக்காரர் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த வேலைக்காரருக்கு இப்படி ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் செய்யணும்னா யார் இருக்கணும் அப்படின்னா, இந்த வேலைக்காரர் கூட இருக்கணும். இந்த சம்பவம் நிகழ்ந்த சம்பவத்தை பாருங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு வண்டி ஓடுதுன்னா ஒரு பெரிய வீல் வேணும், ஒரு சின்ன வீல் வேணும். அது சுத்துறதுக்கு சக்கரம் மட்டும் இருந்தா போதாது. அது 2 இணைக்கிறதுக்கு என்ன வேணும்? செயின் வேணும். 2 சக்கரம் இருந்துட்டா வண்டி ஓடாது. அது இணைக்கிறதுக்கு செயின் வேணும். அது போல இந்த அற்புதத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, நாத்தானியேல் மாத்திரமல்ல, அங்க மரியாள் மற்றும் இந்த வேலைக்காரரும் அங்க தேவைப்படுகிற அன்புக்குரிய சொல்ல. இப்ப இந்த மரியாள் என்ன சொல்றாங்க, இந்த வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரோ என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்க்கும் பொழுது,
மரியாள் திருமண வீட்டாரின் மிக நெருக்கமான நண்பராக தெரிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரு செய்யுங்கன்ற வார்த்தை, வேலைக்காரருக்கு இப்படிப்பட்ட கட்டளை அவசியமாக இருந்தது. இல்லை என்றால் அவர்கள், அந்த வேலைக்காரர்கள் விருந்தினர்கள் ஒருவரிடம் கட்டளை பெறுவதற்கு இடமளிச்சிருக்க மாட்டாங்க. அங்க திராட்சரசம் குறைவுபட்டனாலதான் இந்த வேலைக்காரருக்கு ஒரு குறைவு இருக்கனாலதான் மரியாளுடைய உதவி அங்க தேவைப்படுகிறா இருக்குது. மரியாள் சொல்றதை இவங்க கேட்க வேண்டியதா இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அந்த அடிப்படையில மரியாள் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள்ன்ற வார்த்தை மரியாள் மூலமாக இங்க தேவைப்படுகிறதாக இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. 5வது வசனம் வரைக்கும் வாசிச்சிட்டோம். மீண்டுமாக அந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5ஆம் அதிகாரத்துல வேலைக்காரர் பக்கத்துல நிக்கிறாங்க. ஒருவேளை இந்த வசனத்தோட நம்ம இந்த பாடத்தை முடிச்சிருவோம் அப்படின்னா என்ன நடக்கல அப்படின்னா, தண்ணீர் ஊத்தப்படல, அந்த தண்ணீர் திராட்சரசமா மாறப்படல. அப்ப தொடர்ச்சியா பார்க்கும்போது இந்த வேலைக்காரர் நமக்கு அவசியம். அவங்கதான் தண்ணீர் மூண்டு ஊத்த முடியும். அந்த அடிப்படையில ஒரு செயின் போல இந்த நடத்துதல் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னார்னா, என் வேலை வரவில்லை என்று சொல்றார். ஆனா வாசிக்கலாம், யோவான் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்ஜாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 4ஆம் வசனத்துல சொன்னாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. இப்ப 6ஆம் வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கணும்? அவருடைய வேலை வந்துருச்சு. இதுதான் மறைமுகமா நம்ம பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்துல வேலைக்காரர் ஒரு வேலை சொல்றாரு அப்படின்னா என்ன என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வேலை வந்துருச்சு. முன்னாடி சொன்னார் என் வேலை வரவில்லை. இப்ப அவருடைய வேலை வந்துருச்சு. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, அங்க யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 தண்ணீர் கொள்ளளவு தக்கதாக 6 கற்சாடிகளை அங்க இருந்தது. 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். வேலைக்காரர் என்ன பண்ணாங்க? வசனங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு பாருங்க, வேறுபட்டு காணப்படுது பாருங்க. ஆண்டவர் இயேசுக்கு சொன்னாரு, ஜாடிகளிலே, வேலைக்காரர் நோக்கி ஜாடிகளே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். வேலைக்காரர் என்ன செஞ்சாங்க? படிங்க தொடர்ச்சியா. அவர்கள் அவர் அவ- அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரி இந்த 7லே வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். வசனம் அங்க கொடுக்கப்படுகிறதுன்னா, அவங்க எப்படி நிரப்புனாங்களா? எப்படி நிரப்பல? குறையா நிரப்பல. அவங்க எப்படி நிரப்புனாங்க? நிறைய நிரப்பினார்கள். இதுலயும் ஆவிக்குரிய பாடம் நம்ம பார்க்க இருக்கிறோம் சொல்லி, இதுதான் பாடத்தினுடைய நம்ம கருப்பொருளுக்கு வந்துட்டோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்திற்கு ஆயத்தம் ஆயிட்டாரு. வேலைக்காரரை நோக்கி சொன்னாரு, அந்த ஜாடிகளில தண்ணீர் அங்க நிரப்புங்க என்று சொன்னார். அங்க விளிம்பு வரைக்கும் அங்க நிரப்பினதாக வாசிக்கிறோம். இதுலயும் கூட இன்னொரு ரீப்பின்ல ஒரு பாடம் இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. இது வேற ஒரு பாடத்துல, வேற ஒரு தருணங்கள்ல ஒரு பாடம் இருக்கு. இப்ப இந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது சகோதரர் என்ன அங்க சொல்லுகிறான்னு பார்க்கும் பொழுது, நிறைய நிரப்பினார்கள். நமக்கு தெரியும், நம்ம வீடுகளுக்கு தண்ணீர் பிடிக்கிற வழக்கம் உண்டு. நம்ம போய் ஒரு குழாயில தண்ணி பிடிக்கணும், எப்படிதான் பிடிப்போம்னா ஃபுல்லாதான் பிடிப்போம். நம்ம உலகத்துல ஒரு பழமொழியே சொல்லுவோம், நிறை குடம் நீரு தழும்பாது. உலகத்துல ஒரு பழமொழி. அப்ப நிறைய தான் நிரப்பி இருக்கிறாங்க. அப்ப இது நிறைய என்று சொல்லும் பொழுது வேற புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன சொல்லலாம்னா, விளிம்பு வரை நிரப்பினார்கள். நிறைய என்றால் விளிம்பு வரை. அங்க அந்த 6 ஜாடிகளும் விளிம்பு வரை நிரப்ப. இந்த 6 ஜாடியும் எங்க இருந்துச்சு? வசனம் வாசிச்சோம். அநேக பழைய சகோதரர் இதை பற்றி நிறைய பாடம் எடுத்திருக்கிறாங்க. ஆமா, ரீபிரிண்ட் அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். பழைய சகோதரர் எளிமையா அந்த காரியங்களை எடுத்திருப்பாங்க. அந்த காரியம் இப்ப இந்த அடிப்படையில் பாருங்க, வீட்டுக்கு வெளியில சுத்திகரிப்பு எங்க செய்வாங்க? பொதுவா ஐயர் வீட்டுல பாத்தீங்கன்னா கால் கழுவாம உள்ள போக மாட்டாங்க. நமக்கு தெரியும் இந்த விஷயங்கள். அந்த போல யூதர்களும் அங்க வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதர்கள் கூட, மார்க் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதர்கள் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி அந்த கால்களையும் கைகளையும் வாசிக்கலாம் சிஸ்டர். மார்க் 7:3. ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அடிக்கடி கழுவக்கூடிய பழக்கம் இருந்தனால அவங்க
இந்த கற்சாடிகள்ல தண்ணி வைத்து அதை கழுவக்கூடிய பழக்கம் இருந்தனால அந்த கற்சாடிகள்ல தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தண்ணீர் அங்க நிரப்பும்படி சொல்லுகிறார். அப்போ தண்ணீர் ஜாடியில் விளிம்பு வரை நிரப்புவதற்கான காரணம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை சகோதரர் பேசுகிறார். சகோதரர் எளிமையா பேசிட்டாரு. நான் நிறைய நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா புரிய வைப்பதற்கு அடியானுக்கு இப்படிதான் சூழ்நிலை இருக்கு. அன்புக்குரிய சகோதரர் எளிமையா எழுதிட்டாங்க. ஆனா நாங்க வாங்கி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்ப ஏன் அங்க ஜாடிகள்ல தண்ணீர் விளிம்பு வரைக்கும் நிரப்புனாங்க? நீங்க பொதுவா இன்னைக்கு இருக்கிற மீடியால பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் செய்வாங்க. ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள ஏதாவது உள்ள இருந்து புறா எடுக்கிற மாதிரியும் ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி இருக்கும். அது வெறுமையா இருக்க மாதிரி காமிப்பாங்க. இப்போ ஒருவேளை தண்ணீர் கம்மியா இருந்தா சகோதரர் சொல்ல வர கருத்து என்ன? ஒருவேளை ஏதாவது பொடியை கலக்கியிருப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்பதற்காக தண்ணீர் விளிம்பு வரைக்கும் இருந்துச்சு. அந்த தண்ணீர் விளிம்பு வரைக்கும் எது சம்பவம் எது கலக்கினாலும் என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும். இதை சகோதரர் வலியுறுத்துகிறார். ஒருவேளை ஏதேனும் பொடி தூவினார் என்ற யாருக்கும் ஐயம் வந்துடக்கூடாது. அதனால தண்ணீர் ஃபுல்லா இருந்துச்சு. ஏதோ தூவிட்டாருங்க உள்ள அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, அது தண்ணீர் ஃபுல்லா இருக்கிறது எதை தெரியுதுன்னா கலப்படமற்ற தண்ணீர். தண்ணீர்ல எதுவும் கலக்கல என்பதாக அங்க சொல்லுது. அது மாத்திரமல்ல, விளிம்பு வரைக்கும் வச்சிருக்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த அற்புதம் எப்படி நடைபெறல அப்படின்னா மறைமுகமாக நடைபெறல. நமக்கு தெரியும் வேலைக்காரர் இருக்கிறாங்க. மறைமுகமாக நடைபெறல. அது மாத்திரமல்ல, இமைப்பொழுதுல அது நடந்துச்சு. வெளிப்படையா நடந்துச்சு. இமைப்பொழுதுல நடந்துச்சு. ஆனா ஏதாவது டவுட் வர மாதிரி அது நடக்கல. அன்புக்குரிய சகோதரி, இதுதான் அந்த கற்சாடி முழுவதுமாக தண்ணீர் நிற்பதற்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு மறைமுகமாக பொடியை தூவியோ அல்ல ஏதாவது ஒரு தண்ணி கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு இல்லாம இந்த அற்புதம் வேலைக்காரர் மத்தியில வெளிப்படையாக அங்க நடந்ததாக அருமையாக பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரி, அப்போ கற்சாடி அதுல தண்ணீர் நிரப்புதல் திராட்சைரசம் தண்ணீராக மாறுகிறது. இது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரி, அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாதை உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வரலன்னு சொன்னாரு. அவர் வேலை வந்துச்சு. இதா ராஜ்யத்தில் நடக்க போகக்கூடிய அல்லது சுவிசேஷ யுகத்தில் நடக்க போகிற ஒரு அடையாளத்தை தான், மிகப்பெரிய ஒரு காரியத்தை தான் நமது ஆண்டவர் அங்க செய்கிறார். அன்புக்குரிய சகோதரி, அப்போ இந்த கற்சாடி மற்றும் அதில் தண்ணீர் நிரப்புகிறது ஒரு அடையாளம், ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அப்போ விளிம்பு வரை தண்ணீர் நிரப்புதல் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய தற்காலத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த கற்சாடியில் இருக்கக்கூடிய நிரம்பிய தண்ணீர் எதை அடையாளப்படுத்தின? சுவிசேஷ யுகத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை அது அடையாளப்படுத்துகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த கற்சாடி தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த கற்சாடி அடையாளப்படுத்துகிறது சுவிசேஷ யுகத்துல இருக்கக்கூடிய அந்த சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறது. தண்ணீர் நம்ம யாவருக்கும் தெரியும், அது ஜீவனுக்கு அடையாளமா இருக்கு. தண்ணீர் தண்ணீர் ஜீவனுக்கு அடையாளம் இருக்குது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, யோவான் 4ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். அதற்கு பிற்பாடு யோவான் 7ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39 வசனங்கள். நான் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். யோவான் 7ஆம் அதிகாரம் 38 39 வசனங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த கற்சாடி எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் சுவிசேஷத்துல யுகத்துல இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனங்களை கற்சாடி அடையாளப்படுத்துகிறது. அந்த தண்ணீர் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனையும் ஜீவ தண்ணீரையும் அங்கே அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். நமக்கு தெரியும், நமது அப்போஸ்தலர் நம்ம என்ன மண்பாண்டங்களிலே அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று அங்கு அருமையாக சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். முதலாவது அடையாளம் பார்க்கும் பொழுது சுவிசேஷ யுக சபையையும் அவர்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த ஜீவன் பெறுதலையும் அடையாளப்படுத்தும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த கற்சாடி நிரப்பப்பட்ட தண்ணீர்
இது எதை அடையாளப்படுத்துன மனிதனுடைய வாழ்க்கையை மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் மன்னிக்கணும், யோவான் 6ஆம் அதிகாரம் 23. யோவானா ஆமா, ரோமர் மன்னிக்கணும் சார், ரோமர். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், அதான் தப்பு. பாவத்தின் சம்பளம் மரணம். மன்னிக்கணும், அந்த வசனம் தவறா. பாவத்தின் சம்பளம் அங்க மரணம். மனுக்குலம் என்ன நிலைக்குன்னா மரித்த நிலையில அங்க காணப்படுகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். 3. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறேன் என்னன்னா, மனுக்குலம் எப்படி இருக்கு? மரித்த அங்க நிலையில காணப்படுது. அவருக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த ஜீவ தண்ணீர். மரித்த மனுக்குலத்திற்கு அங்க ஜீவன் பெற என்ன தேவை? ஜீவ தண்ணீர் அங்க தேவை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆம், அன்புக்குரிய சகோதர, கற்சாடி தண்ணி நிரப்பப்பட்ட, விளிம்பு நிரப்பப்பட்ட அந்த கற்சாடி எதை அடையாளப்படுத்துதுன்னா, இது திரும்ப கொடுத்தலின் வேலையை அடையாளப்படுத்துகிறது. 1000 வருட அரசாட்சியின் போது மரணத்தின் வல்லமையில் இருந்து மனுக்குலத்தை மீண்டும் உயிர்த்து திரும்ப கொடுக்கப்படும் ஜீவனை அடையாளப்படுத்துகிறது. 2வது பார்க்கும்போது அது ஜீவனை அங்க அடையாளப்படுத்து. ஏன் என்று பார்க்கும் பொழுது, அப்ப ஒவ்வொரு மண்பாண்டங்களிலும் அங்க முதல்ல என்ன பண்ண, அந்த மண்பாண்டம் குறையப்பட்டிருந்துச்சு. இது எதை அடையாளப்படுத்தின? மனித குடும்பம் அனைத்தும் வேதாகமத்தின்படி பார்வையில் விழுகை நிமித்தமாக மனித குலத்தின் உயிராற்றல் நன்கு நலிவடைஞ்சிருச்சு. அந்த எம்டியா இருந்த அந்த பாத்திரம், அந்த சாடி எதைன்னா மனுக்குலம் ஜீவனற்ற நிலைய அடையாளப்படுத்துகிறது. அப்ப 1000 ஆண்டு அரசாட்சியில இந்த மனுக்குலத்திற்கு அவங்களுக்கு ஜீவன் அங்க தேவை என்பதை அருமையாக அடையாளப்படுத்துது. இந்த இரண்டையும் சுவிசேஷ யுகத்திலே கர்த்தருடைய ஜனங்களையும் 1000 ஆண்டு அரசாட்சியிலே மனுக்குலமானது திரும்ப கொடுத்தலை பெறுவதையும் அங்க அடையாளப்படுத்துவது அன்புக்குரிய. இப்போ சுவிசேஷ யுகத்துல கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி இந்த கற்சாடியில் தண்ணீர் நிரப்பப்படுகிறத நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். கற்சாடியில் நிரப்பப்பட்ட தண்ணீர், அங்க மண்பாண்டங்கள் நிரப்பப்பட்ட தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறதுன்னா வாசிக்கலாம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் ஆம், பெற்றிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரத்தை, இப்போ இந்த விஷயம் என்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தினால நீதிமானா கருதப்படக்கூடிய ஒரு நிலை எது? அந்த கற்சாடி அதுல தண்ணி நிரப்பப்பட்டிருக்கிற நிலை எதை அடையாளப்படுத்தின? ஒருவர் நீதிமானாக்கப்பட்ட நிலைக்கு வந்ததை அந்த கற்சாடி மற்றும் தண்ணீர் அடையாளப்படுத்துகிறது. அப்போ அற்பித விதமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் அந்த தண்ணீர் மதுரமாக, திராட்சை ரசமாக மாறின சம்பவம் அங்கே வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவன் நீதிமானாக்கப்பட்ட நிலையில், கற்சாடியில் தண்ணீர் நிரப்பப்பட்ட அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அவர் என்னப்படுகிறார்? அர்ப்பணிப்பின் மூலமாக நீதிமானாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அவர் அடுத்த நிலையாகிய அர்ப்பணிப்பின் மூலமாக ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையை அடையாளப்படுத்துது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப தண்ணீர் நிரப்பப்பட்ட தண்ணீர் மாற்றப்பட்டது. நிரப்பப்பட்ட தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்டது. அங்க நீதிமான் நிலையில இருக்கக்கூடிய சுவிசேஷ யுகத்துல இருக்கிறவுடைய பரிசுத்த தேவனுடைய மனிதர்கள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலை இந்த திராட்சை ரசம் அழகாக அங்க அடையாளப்படுத்துது அன்புக்குரிய சொல்ல. அப்போ நிரப்பப்பட்டு திராட்சை ரசமாக மாற்றப்பட்டு தேவனுடைய குடும்பத்துல சரீர அங்கங்களாக, ஆவிக்குரிய குடும்பத்துல ஒரு அங்கங்களாக அங்க இணைக்கப்படுறாங்க அன்புக்குரிய சகோதர. நாமெல்லாம் எப்படி இப்ப மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, கற்சாடிகளாக, அந்த சாடியில தண்ணி நிரப்பப்பட்டவர்களாக
இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ரசமாக மாற்றப்பட்ட ஒவ்வொருவராக காணப்படுகிறீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. நீ யாவரும் திராட்சை ரசமாக மாற்றப்பட்ட அனுபவத்துல இருக்கீங்க. அப்போ இங்க என்னதான் இருக்குன்னா, திராட்சை ரசத்தால் மாற்றப்பட்டவங்களுக்கு அந்த தெய்வீக குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 12:23 மற்றும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, வாசிக்கலாம். அதை தொடர்ந்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். அப்போ நாம கிறிஸ்துவின் சபையாராக, கிறிஸ்துவ குடும்பமாக அங்க நம்ம இணைக்கப்பட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அங்கே பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போ திராட்சை ரசமாக மாற்றப்பட்டிருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தால பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அங்க 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கும். எழுதியிருக்கிறபடி கண் யாவும் காணவும் இல்லை. வாசிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ இந்த திராட்சை ரசமாக மாற்றப்பட்ட இந்த அனுபவம், இந்த ஆசீர்வாதம் உலக மக்களுக்கு அங்க தெரியாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அந்த அடிப்படையில் இன்னைக்கு கூட வாக்குத்தத்தத்தை வாசிச்சோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாக இருப்போம். இந்த திராட்சை ரசம் குறிக்கிறது ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய சமாதானம், ஆவிக்குரிய சந்தோஷங்கள், ஆவிக்குரிய அங்க கிருபைகள். அது மாத்திரமல்ல, அவரில் ஒரு பாகமாக நமக்கு அது கருதப்படுகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவில் ஒரு பாகமாக நாம கருதப்படுகிறோம். இப்போ நாம இந்த சந்தோஷத்தை எப்படிதான் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, ஒரு விசுவாச நிலையில தான் அனுபவிக்கிறோம். முழுமையா அனுபவிக்கிறோமா அப்படின்னா அப்படி இல்லை அன்புக்குரிய சொல்ல. நம்ம முழுமையா இன்னும் அனுபவிக்கல. நிச்சயமா முழுமையா என்ன பண்ண போறோம்னா அனுபவிக்க போகிறோம். நம்முடைய சந்தோஷங்கள், கிருபைகள் யாவும் முழுமையான அளவுக்கு உணர்ந்து புரிந்து கொள்ளப்படும் பூரண நிலைகள் நமக்கு கொடுக்கப்படும். எப்போ? அங்க உயிர்த்தெழுதல் மூலமா இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும் அன்புக்குரிய சொல்ல. அப்போ திராட்சை ரசமாக மாற்றப்பட்டிருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்ம அடிக்கடி வாசிப்போம் பஸ்கா கால தியானத்துல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னாரு? இந்த திராட்சை ரசத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னாரு? வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் அன்புக்குரிய சகோதரர், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ராஜ்யம் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நவமானத. ஆனா நம்ம நவமா மாற்றப்பட்டிருக்கிறோம், ருசிக்கிறோம். ஆனா முழுமையா ருசிக்கிறோமா அப்படின்னு இல்லை அன்புக்குரிய சகோதரர். நம்ம ராஜ்யத்துலதான் முழுமையா நாங்க ருசிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லாரு, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு அவங்கள்ட்டையும், என் பாத்திரத்தை நீங்க பானம் பண்ண கூடுமான்னு கேட்கும் பொழுது அங்க இவர் என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொல்றாரு? கூடும். அப்ப அவர் சொல்லுவாரு, கூடும். ஆனா எப்ப கூடாது? இப்ப கூடாது. பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை செய்வீங்க. ஆம் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அந்த பாத்திரத்திலே நாம் கூட இந்த பூமியிலே அவரை போல நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் பாடுகளின் அந்த பாத்திரத்துல அவர் பானம் பண்ணினார். நாம் கூட ராஜ்யத்துல அவரோடு கூட நவமானதாய் இந்த திராட்சை ரசத்தை புசிக்கக்கூடிய சந்தோஷ அனுபவத்திலே நாம் பங்கு பெற போறோம் அன்புக்குரிய சகோதரன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்ன காரியமானது, அதாவது தற்போது அவருடைய பாடுகளின் பாத்திரத்தில் பானம் பண்ணி சுயத்தை பலியாக செலுத்துகிறவர்கள் வருங்காலத்தில் நவமான திராட்சை ரசத்தில் அவரது திவ்ய சுபாவத்தில் அவரோடு பங்கு பெறுவோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் பார்த்திட்ட இந்த கானாவூர் கல்யாணத்தின் திருமணத்தில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே
ராஜ்யத்தை பிரதிபலிக்கக்கூடிய, ராஜ்யத்தில் நடைபெறக்கூடிய ஆசீர்வாதங்களை பிரதிபலிக்கக்கூடிய சம்பவமா இருந்ததுனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தில் மிக கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கையாண்டார். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திராட்சைரசம் தண்ணீர் திராட்சைரசமாக மாற்றப்பட்ட காரியமானது சுவிசேஷ யுக சபை நீதிமானாக்கப்பட நிலைக்கு வருவதையும், அந்த தண்ணீர் திராட்சைரசமாய் மாறின காரியம் அவர்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை போல மாறக்கூடிய ஒரு நிலையாகவும் காணப்படுகிறது அன்புக்குரிய. அது மாத்திரமல்ல, அத்தோட முடியல. ராஜ்யத்துல மனுக்குலமானது அவர்களும் தண்ணீரால அங்க நிரப்பப்பட்டு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அவங்க அடைவாங்க என்பதை மையமா வைத்துதான் இந்த பாடம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த அடிப்படையில் வேறொரு பாடத்துல கூட இந்த 6 கச்சாடி எதை அடையாளப்படுத்துகிறது? 6000 வருட தீமையின் அனுமதி, மனுக்குலத்துடைய 6000 வருட தீமையின் அனுமதி. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது 7000 வருட அரசாட்சியில மனுக்குலம் பரிபூர்ண நிலைக்கு இங்க கொண்டு வரக்கூடிய காரியம் இருக்குது. வெளிப்படத்துல சொல்லப்பட்டபடி இனி ஒரு சாபமும் இராது. ராஜ்யத்துல மனுக்குலம் மறிக்கக்கூடிய நிலை இருக்காது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவன் தாமே தந்தித்த அருமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட அருமையான கானாவூர் கல்யாணத்தில் நடந்த சம்பவம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 அங்க வசனங்களில் ஏற்பட்ட சம்பவமானது மிக அற்புதமான தெய்வீக திட்டத்தினுடைய நோக்கங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்க வெளிப்படுத்தினதை இங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் என்று பார்க்கும் பொழுது, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய அங்க நாத்தானியேல் காணப்பட்டார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியாக இந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல அந்த ஆவிக்குரிய நிலையை அடைய தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். வாய்ப்பளித்த பிதாவாகி தேவனுக்கு அது மாத்திரமல்ல, நாகர்கோயில் சபையில் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரமாக தேவனுடைய வார்த்தைகளை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் ஜீவனுக்கு ஏதுவாக தேவன் வழிநடத்துவாராக. ஆமேன்.